நாட்டில் வர்த்தகம் செய்வதற்கான சூழலையும் வசதிகளையும் மேம்படுத்துமாறு பிரதமர் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளப்பத்தை உறுதி செய்யவும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அது அவசியம் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். மிக முக்கியமாக மக்களின் நல்வாழ்வே எப்போதும் வளர்ச்சியின் முக்கிய உந்துதலாக இருக்க வேண்டும் என்றார் அவர். 2025 IMD உலக போட்டித்தன்மை பட்டியலில் மலேசியா 11 இடங்கள் முன்னேறி இருப்பதால் நாட்டில் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் கலாச்சாரம் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். IMD போட்டித்தன்மை பட்டியலில் கடந்த ஆண்டு 34வது இடத்திலிருந்த மலேசியா இவ்வாண்டு 23வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் பதிவான மிகச் சிறப்பான அடைவு நிலை இதுவாகும். ஊழல் துடைத்தொழிப்பதில் அரசாங்கம் காட்டி வரும் தீவிரம் அதற்கு பெரிதும் உதவியிருப்பதாக IMD அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. நகர சமிலான் மக்களே, உங்களுக்காக வருகிறது GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் நகர சமிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 23 இருந்து 27 ஜூலை ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சமிலான் ஆப்போசிட் ஆஃப் KTM ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், லட்சக்கணக்கான பொருட்கள், ஷாப்பிங் செய்ய, ஃபன் பண்ண, என்டர்டெயின்மெண்ட் நாள்தோறும் பாலிவுட் காலிவுட் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். நான் ஸ்டாப் மெகா ஷாப்பிங் எக்ஸ்போ ஸ்ரமன் பிரீமா ஸ்ரமன் நகர சமிலான் வில். உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் 3 மாத குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தை கற்பனைக்கு எட்டாத பைத்தியக்கார செயலாக வர்ணித்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அந்த கொடூர சம்பவம் படமாக எடுக்கப்பட்டு இணையத்தில் வேறு விற்கப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சின் நேற்றைய மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இந்த அதிர்ச்சிகரமான விவரத்தை வெளியிட்டார். நள்ளிரவு 12:30 மணி அளவில் போலீசார் என்னை அழைத்து அது குறித்து விளக்கமளித்தார்கள். அந்த நேரத்தில் அழைக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு பரிதாபகரமான விஷயம் என புரிந்து கொள்ளுங்கள் என சைஃபுடின் வேதனையுடன் குறிப்பிட்டார். எனினும் அந்த கொடூரம் எங்கு எப்போது நடந்தது என்பது பற்றி அமைச்சர் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் மத்திய குற்ற புலனாய்வுத்துறையின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு விசாரணை பிரிவை பலப்படுத்த உள்துறை அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக சைஃபுடின் கூறினார். அமைச்சரே மேற்கொண்டு விவரிக்க முடியாத அளவுக்கு நடந்துள்ள இக்கொடூரம் குறித்து போலீஸ் தரப்பிலிருந்து விரைவில் விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய இடம், புதிய தோற்றம், புதிய அல்டிமேட் டிஸ்கவுண்ட்ஸ், புதிய ஆர்டிஸ்ட் லைன் அப், மில்லியன்ஸ் ஆஃப் சாய்ஸஸ், நம்ப முடியாத ஆச்சரியங்கள் நிறைந்த சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ, அனைத்துலக மாசான இந்திய விற்பனை திருவிழா. உங்களுக்காக இதை பிரம்மாண்டமாக வழங்குவது கலர்ஸ் ஆஃப் இந்தியா. 30 ஜூலை தொடக்கம் 3 ஆகஸ்ட் வரை டாப் அண்ட் ஷாப்பிங் சென்டர் ஜோபார். 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட் ஃபெஸ்டிவல், சாரி ஃபெஸ்டிவல், டிவைன் ஃபெஸ்டிவல், வெட்டிங் ஃபெஸ்டிவல் எல்லாம் உண்டு. Get ready for shopping expo in Top and Shopping Center, ஜோபார்வில். கில்லானில் பள்ளியில் விஷம் குடித்து உயிரிழந்ததாக கூறப்படும் 17 வயது மாணவியின் பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தின் பொறுப்பற்ற செயலை சுட்டிக்காட்டி மகளுக்கு நீதி கேட்கின்றனர். மே 27ஆம் தேதியன்று நடந்த சம்பவத்தில் பள்ளி ஊழியர்கள் அவசர உதவி வழங்காமல் ஆம்புலன்ஸ் வண்டி வரட்டும் என காத்திருக்க முடிவு செய்ததாக மாணவியின் தந்தை M. கோபாலன், தாய் P. மகேஸ்வரி ஆகியோர் குற்றம் சாட்டினர். அருகிலுள்ள கிளினிக்கிற்கு மாணவியை அழைத்துச் செல்லக்கூடிய நிலையில் SOP நடைமுறைகளை சுட்டிக்காட்டி பள்ளி அவ்வாறு செய்யவில்லை என கோபாலன் நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். ஆம்புலன்ஸ் வரும் வரை முதலுதவி சிகிச்சை கூட வழங்கவில்லை என்றார் அவர். Lepas habis cakap tanya segu apa sebab tu saya bawa saya tu lawyer dia beritahu sekolah beritahu SOP. Apa tu SOP? Saya tanya tu cikgu apa tu SOP? Sekarang sampai anak saya meninggal. Kalau itu tak ada SOP, kalau berlaku apa-apa tak ada hal, dia SOP itu juga SOP. Apa itu SOP kita tak tahu. Itu saya tanya sama dia orang telah beritahu sama dia. Belum anak baik-baik, itu juga mati. Apa salah mati? Itu dia beritahu. Pagi pukul 6.30 pergi sekolah, 9.50 saya meninggal. Apa terjadi dekat sekolah? Kalau gila, tak ada hal. Kalau dia sakit, tak ada hal. Sakit jantung, mati, tak ada hal. Tiba-tiba cakap minum racun. Apa itulah tanya sama dia. Apa cara aku dekat di kelas? Itu jam dia orang bawa pergi hospital. Saya mana hidup, memang hidupnya. Mati, lepas 9 mati ya, dia baru sampai tu. Sebelum mati dia bawa, tak apa, Encik, saya bawa 5 anak pergi ke hospital. Boleh ya? Boleh benarkan benar? Saya boleh benar, tak ada hal.
இது ஒரு மாரடைப்பால் இருந்திருந்தால் கூட அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் SOP வடிவில் என் மகளை இன்று பறிகொடுத்து நிற்கிறேன் என அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார். பள்ளி முதல்வரோ அல்லது வகுப்பு ஆசிரியரோ மகளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டிருந்தால் நான் உடனே ஒப்புக்கொண்டிருப்பேன் என்றார் அவர். ஸ்கூல்ல ரூல்ஸ் இருக்கு, இந்த மாதிரி மருந்து குடிச்சாவோ எது குடிச்சாலும் நாங்க தூக்க கூடாது. இது வந்து போலீஸ் கேஸ். போலீஸ் கேஸ் இறந்துச்சுன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும், எங்களால தூக்க முடியாது. அப்ப அம்மா அப்பா வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. அப்பதான் நான் போய் என் பிள்ளைய பிடிச்சிட்டே பரவாயில்ல நான் பிள்ளைங்க நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அப்படியே தூக்கி என் பிள்ளைய தூக்க முடியல. அப்புறம் வெளியே போய் பார்த்து என் மகளை கூப்பிட போன காடி எடுத்துடுவான்னு என் வீட்டுக்கார் வந்துட்டாரு. வீட்டுக்கார் வந்தோடனே 2 பேரும் தூக்க முடியல. அந்த நேரத்துல அந்த டீச்சர் எல்லாம் சொல்றாங்க, நீங்க சண்டை போடாதீங்க, எங்க கிட்ட எதுவுமே கேட்காதீங்க இவர்கிட்ட சொல்றாங்க. பள்ளி இடைவேளையின் போது சம்பந்தப்பட்ட மாணவி 3 சக மாணவர்கள் வகுப்பறையில் இருந்தபோது விஷம் குடித்ததாகவும் பின்னர் வாயில் நுரைத்தள்ளி மயங்கி விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒரு மாணவி என்னை அழைத்து உங்கள் மகளுக்கு வயிற்று வலி, எப்போதும் உங்களையே கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று சொன்னார். நானும் அவள் கேஸ்ட்ரிக் வலியால் தவிக்கிறாள் என்று தான் நினைத்தேன் என தாய் மகேஸ்வரி கூறினார். பெற்றோர் அவளை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் வழியில் பள்ளி அழைத்து ஆம்புலன்ஸ் வந்து தடுத்து மாணவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது. ஆனால் மருத்துவமனையை அடைந்ததும் மாணவி இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் அலட்சியமாக இருந்ததாக கூறி பள்ளியின் 6 ஊழியர்களுக்கு எதிராக ஒரு புகாரும், மகளுக்கு விஷம் குடிக்க அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் 3 மாணவர்களுக்கு எதிராக இன்னொரு புகாரையும் பெற்றோர் செய்துள்ளனர். பள்ளி நிர்வாகம் மாணவிகள் மற்றும் சாட்சிகளை சம்பவம் குறித்து பேசவே தடுப்பதாகவும் கோபாலன் குற்றம் சாட்டினார். எனவே இந்த வழக்கை போலீசார் முழுமையாக விசாரிக்க வேண்டும். என் மகளின் மரணத்திற்கு பள்ளி பொறுப்பேற்க வேண்டிய நிலை இருக்கிறதா என்பதை நிரூபிக்க மரண விசாரணைக்கும் நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த குடும்பத்திற்கு சமூக ஆர்வலர் அருண் துரைசாமி உதவுகிறார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கேட்ட மன்னிப்பை தியோ பெங் ஹாக்கின் குடும்பத்தார் நிராகரித்துள்ளனர். MACCயின் அச்செயல் உள்ளபடியே எங்களை மேலும் வருத்தமடைய செய்கிறது. எங்களுக்கு தேவை அவர்களின் மன்னிப்பு அல்ல, மாறாக மர்மமான மரணத்திற்கு நீதியே என பெங்ஹாக்கின் தங்கை தியோ லீ லான் கூறினார். MACC வழங்க முன்வந்துள்ள இழப்பீட்டையும் நிராகரிப்பதாக நேற்றைய செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்த லீ லான், அண்ணனின் மரணத்திற்கு தொடர்ந்து நீதி கேட்போம் என திட்டவட்டமாக கூறினார். பெங்ஹாக் உயிரிழந்த 16ஆம் ஆண்டு நினைவு நாளில் MACC நேற்று மாலை அவரின் குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டது. அதோடு பெங்ஹாக் பிள்ளைகளின் நலன் மற்றும் கல்வி செலவுகளுக்கு பயன்படுத்த ஏதுவாக ஒரு குறிப்பிட்ட தொகையை இழப்பீடாக வழங்கவும் அந்த ஆணையம் முன்வந்தது. அச்சம்பவம் ஒரு கருப்பு புள்ளி என வர்ணித்த MACC அதனை படிப்பினையாக கொண்டு சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் உறுதியளித்தது. 2009ஆம் ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி ஷா ஆலம் பிளாசா மசாலாம் கட்டிடத்தின் 5வது மாடியில் பெங்ஹாக் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். அதற்கு முதல் நாள் இரவு அங்கு 14வது மாடியிலிருந்த MACC அலுவலகத்தில் அவர் பல மணி நேரம் வாக்குமூலம் அளித்தது குறிப்பிடத்தக்கது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். ஜூலை 9ஆம் தேதி காணாமல் போனதாக கூறப்பட்ட கட்டடக்கலை மாணவர் சித்து ஹைஃபோன் மாவ் மரணமடைந்திருப்பதை UCSI பல்கலைக்கழகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மியான்மரைச் சேர்ந்த சித்துவின் மறைவுக்கு Facebook பதிவு வாயிலாக அது இரங்கல் தெரிவித்தது. சித்துவின் மனப்பான்மை, அர்ப்பணிப்பு மற்றும் தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அவர் கொண்டு வந்த மகிழ்ச்சிக்காக அவர் நினைவு கூறப்படுவார் என UCSI கூறியது. அப்பல்கலைக்கழகத்திலிருந்து காணாமல் போன வெளிநாட்டு மாணவர் குறித்து புகார் கிடைத்ததாக செராஸ் போலீஸ் முன்னதாக கூறியிருந்தது.
சித்துவை தொடர்பு கொள்ள முடியாததால் பல்கலைக்கழக நிர்வாகம் அப்புகாரை செய்திருந்தது. இந்நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். ஆனால் அது எப்படி ஏற்பட்டது என்பது குறித்து தகவல் இல்லை. 2ஆம் ஆண்டு மாணவரான சித்து கடைசியாக ஜூலை 9ஆம் தேதி செராஸ் தாமன் கானாட் அங்காசா கொண்டு அடுக்குமாடியில் உள்ள அவரது வாடகை வீட்டில் காணப்பட்டார். வங்காளதேசத்தில் இளைஞர்கள் தலைமையிலான தேசிய குடிமக்கள் கட்சி நடத்திய பேரணியில் வன்முறை வெடித்ததில் குறைந்தது 4 உயிரிழந்துள்ளனர். மேலும் ஏராளமானோர் அதில் காயமடைந்ததாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதையடுத்து சம்பவ இடத்தில் ஊரடங்கு விதிக்கப்பட்டது. அமைதியாக சென்ற பேரணியில் விஷமிகள் வேண்டுமென்றே குழப்பத்தை விளைவித்துள்ளதாக இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்தார். ஊர்வலத்தில் பங்கேற்ற இளைஞர்கள், காவலுக்கு இருந்த போலீசார், செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்கள் ஆகியோர் தாக்கப்பட்டுள்ளனர். வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளன. இதற்கு பிரதமர் பதவியை துறந்து நாட்டை விட்டே ஓடிய ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினரே காரணம் என்றும் யூனுஸ் குற்றம் சாட்டினார். ஹசீனாவின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட தங்களின் புரட்சிகர இயக்கத்தின் ஓராண்டு நிறைவை கொண்டாடுவதற்காக அந்த இளைஞர்கள் அந்த அமைதி பேரணியை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. மாணவர் போராட்டத்தை சமாளிக்க முடியாமல் கடந்த ஆண்டு ஆகஸ்டில் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பியோடினார். மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.